சரியா? அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை, இங்கே இருந்து தான் நீ போடணும், அங்கே போகக்கூடாதுன்னு. ஆ, அதில் வந்து கம்பி போட்டு கட்டல, சும்மா போட்டிருக்கு. சரியா? வெயிட்டாக இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது இந்த கண்டிஷன். ஆ, அப்படி போட்டுக்கோ. 2 செங்கல் வச்சு கட்டிடலாமா? ஒரு செங்கல் இங்கே வச்சா இன்னொரு செங்கல் அங்கே கட்டிடலாம். கரெக்டு தானேப்பா? ஏன்னா ஆமாப்பா, அங்கே வரைக்கும் போட்டுக்கோ. அங்கே வரைக்கும் போட்டுரு. அங்கே இருந்தானே போட்டு வரணும். பாலா, அந்த செங்கல் வரைக்கும் ஷீட்டு வரணும் பாலா. அந்த செங்கலை எடுக்க வேண்டாம். செங்கலை எடுத்துருவோமா? ஷீட்டு அங்கே வரைக்கும் போட. ஆ, அப்போ எவ்வளோ உயரம் வரும் பாரு. அந்த செங்கல் உயரமாடா வரும். இல்லைடா, சாந்து போட்டு கொஞ்சம் தானடா ஷீட்டு வைக்கணும். இப்போ எவ்வளோ உயரம் வரணும்? நீ ஒரு கம்பு குச்சியை வச்சு இங்கே வச்சுக்கிட்டு அந்த சாந்தை வச்சு கம்பு வச்சு தரேன். உங்களுக்கு தண்ணி தானே போகணும். அப்படி சொல்ல ஒரு கம்பு குச்சியை வச்சு நட்டு வச்சுக்கூட ஈஸியாக இருக்கும். 4 இடத்துல வை. கரண்டி 4 இடத்துல வைக்கணும். சாந்து அள்ளி போட்டு கொஞ்சம் சாந்தை வச்சு இந்த கம்பு குச்சியை நட்டு வைடா. தெரியுது. இந்த பொடி கம்பு குச்சியை நட்டு வச்சு அவ்வளோ உயரத்துக்கு கீழே போடணும்னு. கல் வேண்டாம் தான் சொல்லே கேட்டேன். இப்போ எவ்வளோ உயரம் இல்லைன்னு எடை எவ்வளோ உயரம் வைக்கணும்? ஏடா ஒரு கரண்டி கொடுப்பா ஐயா. ஏன் கொண்டா கரண்டியை கொண்டா. ஏடா இப்போ கொண்டா கரண்டி. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு? உலகமே எவனும் இப்படி யோசிக்க முடியாது. நீனே யோசிக்கப்பால அங்கே அளந்த இப்படி வருது, இது கொஞ்சம் குறையா வரும். இது வரைக்கும் போட்டாச்சு, அதுக்கு கீழே ஷீட்டு வரணும். அப்போ பார்த்து ஷீட்டு வராது. அப்போனா மேலேன்னா அப்போ என் தண்ணி எப்படி போவோம்? அங்கே ஒரு சைடில் ஒரு பொந்து விட்டு தண்ணி போகும். ஷீட்டு கீழே வைடா. ஷீட்டு கீழே வச்சு அங்கே தண்ணி போகாது. அப்போ அந்த அளவுலே போட்டுரு. லேசாக சாந்த வச்சு ஷீட்டை போட்டுரு. போகாது. எடா இது கொஞ்சம் இவ்வளோ உயரம் வைக்கணும்லாடா. ஷீட்டு இப்படி போடுடா. அதான் இங்கே இவ்வளோ உயரம் வச்சு அங்கே ஷீட்டு தள்ளணும். உயரமாலாம் வைக்காது, சாந்தெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இந்த வெயிட்டு ரொம்ப வைக்க முடியாது. நீங்கள் நாளைக்கு தண்ணி போட்டால் என்கிட்ட கேட்கக்கூடாது. இது கீழே போடுடா ஷீட்டுக்கு மேலே தண்ணி போகிறாப்ல சொல்லுதே கேளுடா. சரி, நீ வாங்க சீட்டை தூக்கில பார்த்துக்கலாம். அல்ல சுவரை கட்டாமல் விட்டானே. சீட்டை தூக்கி போட்டுரும் காற்றுல தூக்கி போட்டுரும். சுவரை கட்டுனா அப்போ சுவரை அடைச்சிக்கிட்டு அந்த தண்ணி இங்கே தான் பண்ண முடியுமா? அப்போ ஒழுகிச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பைப்பு போட்டு வெளியில் தரலாம். அப்போ இடையில ஓட்ட போட்டுருவோமா? எப்படி ஷீட்டை வச்சா எப்படி ஓட்ட போட முடியும்? கீழோடி ஓட்ட போடணும். கீழோடி போடணுமா மேலோடியா? கீழோடி. கதவை திறந்துருக்காடா. எப்படி கட்ட? ஷீட்டு கட்டினா மேலே கட்ட ஆகணுமோ? அப்போ இடையில ஓட்டை போட்டு கட்டினானே. இந்த கிராதி வைப்போம்ல, அந்த ஷீட்டுக்கு இடையில ஓட்டை போட்டானே தண்ணி போகிறாப்புல. ஏன்னா தண்ணி இங்கே தேங்கிட்டு வச்சுக்க மறுபடியும் கசி ஆரம்பித்து சோறு போகுது. அப்போ இடையில கேப்பு போட்டு கட்டினானே அந்த ஷீட்டுக்கு இடையில. கிராதி வைக்கல யாரும் வரப்போகிற கிடையாது. அப்போ 5 செங்கல் வச்சு இடையில இடவெளி விட்டுருவோமாடா. இடவெளி விட்டு ஒரு இந்த இதை வச்சுருவோமா தண்ணி போடுறது. இது என்னது? பிளாஸ்டிக். நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். ஸ்டீல் வச்சுருவோமா தண்ணி போடுற. நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். ஒரு வருஷம் செங்கலை வைக்கணும். செங்கலை கூட தண்ணி போனோம்டா அளவே தேவையில்லை. இந்த தண்ணி அங்கே போயிட்டுனா மறுபடியும் ஒழுகும். தண்ணி போட்டால் என்கிட்ட கேட்காதியா. ஷீட்டை லேசாக சாந்த போட்டு போட்டால் பிற யோசிச்சுக்கிடும். ரொம்ப ஒய்த்தாதடா. இப்போ தண்ணி ஊற்று நான் சொல்லுது. ஐயா தண்ணி கொண்டாங்க. ஷீட்டு ஒய்த்தாதடா. எடா ரொம்ப சாந்து கூட அங்கே வெயிட்டு தாங்காது, கீழே விழுந்துடும்.